காட்டு யானையை விரட்டி அடித்து ஹீரோ. ஜல் ஜல் காடு ஜல் ஜல் மோகினி. இந்தாங்க. முதல் படத்திலேயே ஹீரோவோடு காதலோ காதல் கேள்வி கேட்ட நிருபரை மிரட்டிய புதுமுக நடிகை. வனமோகினி படத்தின் பிரஸ் மீட் நேற்று நடந்தது. இந்த சுமார் மூஞ்சிக்கே இவ்வளவு கோவமா? அதில் நமது நிருபர் அறிமுக ஹீரோயின் கயலிடம் பத்திரிகைக்காரங்கிட்ட பழிச்சுக்கிட்டா முன்னேறவே முடியாது. அவருக்கும் ஹீரோ பிருத்விக்கும் இடையே உள்ள உறவை பற்றி கேள்வி கேட்டார். இதனால் டென்ஷன் ஆன நடிகை நமது நிருபரை உனக்கு என்ன தெரியும், என்கிட்ட வச்சுக்காதே என்று மிரட்டினார். அப்பொழுது ஹீரோ பிருத்வி நமது நிருபரை அடிக்க பாய்ந்தார். இதனால் பிரஸ் மீட்டில் பரபரப்பு ஏற்பட்டது. நல்ல உறவு என்றால் வெளியில் சொல்ல வேண்டியதுதானே என்று மற்ற நிருபர்கள் கிசுகிசுத்தார்கள். பாத்தீங்களா தினேஷ், என்ன எழுதிருக்காங்கன்னு? நடிகைனா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் எழுதலாமா? எல்லாருக்குமே உணர்ச்சிகள் உண்டுன்னு ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்படி எழுதுறோமே, இத படிச்சவங்க மனசு என்ன பாடுபடும்னு நினைக்க மாட்டாங்களா? அந்த ரிப்போர்ட்டர் தான் தேவையில்லாம என்ன கேள்வி கேட்டு தூண்டி விட்டாரு. நான் அதுக்கு பதில் தான் சொன்னேன். இப்ப பாருங்க என்னென்னவோ எழுதிருக்காரு. இதெல்லாம் படிச்சா எங்க வீட்ல ரொம்ப சங்கடப்படுவாங்க தினேஷ். மேடம், என்னைக்குமே பிரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கோவப்படவே கூடாது. பிருத்திவி சார் மாதிரி அழகா பேசி சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். கோவப்பட்டு வார்த்தையை விட்டா அவ்வளவுதான். அதை அவங்க அழகா யூஸ் பண்ணிக்குவாங்க. கயல், இதெல்லாம் மைண்டு கொண்டு போக கூடாது. அப்படியே விட்டுறணும். என்னைக்குமே பிரஸை கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்ப சோஷியல் மீடியா பிரிண்டிங் மீடியாவுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குது. அதை சமாளிக்கிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவ், சென்சேஷன், பரபரப்புங்கிற பேர்ல எதையாவது எழுத வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு. நாம அதுக்கு சான்ஸ் கொடுத்துடக்கூடாது. இனிமே பிரஸ் மீட்டுக்கு போறதுக்கு முந்தி என்ன பேசணும், தர்ம சங்கடமா ஏதாவது கேட்டா அதை எப்படி கூலா ஃபேஸ் பண்றது, எல்லாத்தையும் முன்கூட்டியே யோசிச்சு வச்சுக்கோ. நோ ஃபீல், நோ வரிஸ். புரியுதா? புரியுது பிருத்வி. வரேன் பிருத்வி. சார் வரோம் சார். முதல் படத்தில் ஹீரோவோடு காதலோ காதல் கேள்வி கேட்ட நிருபரை மிரட்டிய புதுமுக நடிகை. சாரி கயல், வெரி சாரி. அந்த ரிப்போர்ட்டர் உன்னை பத்தி தப்பா எழுதி நீ டிஸ்டர்ப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ரிலாக்ஸ். ஆமா பிருத்வி, இந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட போய் சொல்ல விரும்பல. நான் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப இது வேற பிரச்சனைங்க வருஷ கட்டி வந்துகிட்டே இருக்கு பிருத்வி. ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு வருது. இப்ப இந்த முழு படத்தையும் நீங்க தூக்கி சுமந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப இது ஒரு புது பிரச்சனை. படத்தை பத்தி வேணும்னே தாறுமாறா எழுதியிருக்காங்க பிருத்வி. இப்ப இதெல்லாம் தேவையான இருக்கு. நான் அது டென்ஷன் ஆகாம இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தா படத்தை பத்தி நெகட்டிவா நியூஸ் வராமையாச்சும் இருந்திருக்கும்ல. நோ கயல், நீ சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ கான்ட் அக்செப்ட். நம்ம தன்மானத்தை பாதிக்கிற எந்த விஷயத்திலையும் நம்ம எதிர்ப்பை காட்டியே ஆகணும்.
அந்த இடத்துல நீ பண்ண